ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொதுத்துறையை சேர்ந்த இரும்பு உருக்காலை நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செயில் அப்படின்னு சொல்கிற இரும்பு உருக்காலை நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா 108 பணியிடங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பொதுத்துறையைச் சேர்ந்த இரும்பு உருக்காலை நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் என்னென்ன வேக்கன்சிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 வேக்கன்சிஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் ட்ரைனி வந்து பார்த்திங்கன்னா 54, அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 34, எலக்ட்ரிக்கல் வந்து 15, சுரங்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் பாய்லர் வந்து 20, மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 9, அசோசியேட் மேனேஜர் சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 10, சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் 3, மைனிங் ஃபோர்மேன் 3, மைனிங் மேட் வந்து 3 உட்பட மொத்தம் 108 இடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பிஇ, பிடெக், டிப்ளமோ, ஐடிஐ என பிரிவு வாரியாக மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 7/5/2024 அடிப்படையில் மெடிக்கல் ஆஃபீஸர் 34, அசிஸ்டன்ட் மேனேஜர் 30, மற்ற பதவிகளுக்கு 28 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அண்டு நேர்முக தேர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறை வந்து ஆன்லைனில் தான். விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/5/2024. ஸோ மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து sale.co.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து ஜாப்ஸில், அதாவது கேரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் அகேன்ஸ்ட் வேரியஸ் போஸ்ட் இன் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கனாக்கா கோத்ரூ பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் வரீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7/5/2024 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.